ஹாய் ஆல். அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் தூத்துக்குடி போயிருந்தோம். ஸோ தூத்துக்குடி என்னோடய சொந்த ஊர். அதனால் எனக்கு ஒரு செம ஹாப்பினஸ் அது பார்க்கும்போது. ஸோ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விண்மில் இருக்கும். ஸோ அதை சாய்கிட்ட காமிச்சிட்டு வந்துட்டுருந்தேன். அவனுக்கு ஃபோன் விளையாட தரலன்னு கொஞ்சம் சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். அப்போ எங்கள் அப்பா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார், இந்த விண்டு மில்லேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. சங்கர ராமேஸ்வரர் பாகம்பிரியால் அம்பாள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் பட்டு எடுத்து வைக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு பட்டெல்லாம் வாங்கி அம்மனுக்கு கொடுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில் அவங்க சாத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாம் கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். அங்கே ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு கடையில் தான் தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் நாங்கள். இங்கே எங்கள் ஊரில் எப்பயுமே பூ கணக்கில் தான் கொடுப்பாங்க. 100னா 100 எண்ணிக்கையில் கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் சின்னத்துறை என்கோ போயிருந்தோம். அங்கே நிறைய ஆஃபர் இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கு மொபைலை கொடுத்துட்டு நாங்களும் அம்மாவும் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதனால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல என்னால். ஸோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் வெளியில் வந்தவொடனே பார்த்திங்கன்னா மெயினாக வந்ததுக்கு காரணமே அவன் பீச்சில் விளையாடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே பாருங்களேன், அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு புகையை எமிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நாங்கள் பார்த்தது முள்ளக்காடுங்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கேயும் பீச் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த உப்பளம் பார்த்துருக்கீங்களா? உப்பெல்லாம் இங்கேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போனோம். அங்கே மயில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பேரை மறந்துட்டேன் ஆக்சுவலி. இது ஒரு ப்ரைவேட் இதுன்னு நினைக்கிறேன். கூகுள் மேப் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல கொண்டு போய் தான் விடுது. பட் அது அந்த கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால, நேச்சர் நிறைய இதாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறது, அவ்வளோ மயில் இருந்தது. நம்ம எப்படி காக்காலாம் காம்பவுண்ட் வாலில் உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி அவ்வளோ மயில் அங்கே உட்காந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். சாய் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் தான் பீச்சில் விளையாண்டுட்டு ஆடிட்டு இருந்ததெல்லாம் அதை ஒரு தனி விலாகாக போடுறேன். ஏன்னா நான் அதில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன், ரொம்ப பிடிக்கும். எப்பயும் கடலுக்கு போனால் பண்ணுவேன். அப்புறம் எங்கள் அப்பா இந்த தடவை அது வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால் அதை விஷ் பண்ணிவிட்டேன். சரி, நான் அதை ஒரு தனி விலாகில் கொடுக்குறேன். செம்மையாக இருந்தது அங்கே வெதரு. நாங்கள் அரௌண்ட் ஒரு 5க்குலாம் போயிட்டோம். 6:30 வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். நல்ல நீட்டாக தான் இருந்தது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியல. அப்படியே அங்கே சன்செட் பார்த்தோம். ஆனால் இந்த இதில் எல்லாம் ஆப்போசிட் சைடில் தான் சன்செட் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். யார் ஹாப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்க்குட்டி தான் செம்ம ஹாப்பி. நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அந்த கடலுக்கு போனாவே நமக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. உங்களுக்கு பீச் சைடு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு சுக்கு காஃபி வாங்கி குடிச்சிட்டோம்.